Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் TNPSC Group 2 Mains எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு ஹஸ்பண்ட் மெயின்ஸுக்காக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு தான் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. நேற்று சாட்டர்டே வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஹை ஃபீவரும் கூட, உடம்பு சரியில்லை இருந்தாலுமே போய் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு வந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமுமே அட்டன் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அண்டு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது. அப்படிங்கிறக்காக ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு கிளம்பி போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த கொஷின் பேப்பர். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை அடுத்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாமே வந்துட்டு செல்ஃபாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்கேஸ் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஜாயின் பண்ணல, ஸோ எந்த மாதிரி கொஷின் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட ஒரு சிலர் இருக்கலாம். மேபி மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திரும்ப நான் சொல்கிறது அதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபைட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டு குரூப் 4க்கான டெஸ்ட்டு PDF கேட்டிருந்தீங்க. ஸோ டெலகிராம் லிங்க்கும் வந்துட்டு க்ளியர் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்துட்டு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் PDFs, புக்ஸு, நோட்ஸு எது கிடைச்சாலுமே நான் அந்த டெலகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரில அப்படின்னாலும் அதில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் வந்துட்டு அந்த டெலகிராம் லிங்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கட்டாய தகுதி தேர்வு. ஸோ 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்துட்டு அடுத்து GS பேப்பர் வந்துட்டு வேலிடேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய கொஷின் பேப்பர். ஸோ 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு இருக்கும், 3 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் எழுதிட்டு வந்து காமிச்சாங்க. அந்த PDF வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற PDFும் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி பின்வரும் பகுதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்ட் எழுதியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோகர் காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் எழுதணும். பாருங்கள், பின்வரும் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழில் கொடுத்துருக்க பேராகிராஃபை இங்கிலீஷில் கொடுத்துருக்க பேராகிராஃபை நம்ம தமிழில் வந்துட்டு மொழிபெயர்க்கணும். ஸோ லைக் த அதர் கண்டெம்பரரி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் த 19th century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வைகுந்த சுவாமிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதில் அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் பத்தியை அதன் அளவில் 1/3 அளவில் சுருக்கி உங்கள் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தலைப்பு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க்கு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பின்வரும் பகுதியை கவனமாக படித்து அதன் இறுதியில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு தெளிவாகவும் சரியாகவும் சுருக்கமாகவும் விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் கொடுத்து இது வந்து குரூப் 4லேயுமே வந்துட்டு நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், இதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், இவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ எழுதணும்.
அடுத்து வந்துட்டு பின்வரும் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். ஸோ 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும். ஸோ நிகழ்த்துக்களை கூத்து நாடக வகைமைகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எழுதணும். ஸோ 5 கொஷின் 5th கொஷின் 6th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்று குறித்து 300 சொற்களில் கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு திருக்குறள் பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கடிதம் வரைதல். கொடுக்கப்பட்ட 3 வினாக்களில் ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவி காலியாக உள்ள இடங்கள் விவரம் வேண்டுதல் தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் நிலையில் ஒரு கடிதம். நம்ம வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் நினச்சி ஒரு கடிதம் எழுதணும். அந்த மாதிரி தன்னுடைய சொந்த நடையில் வந்துட்டு நம்மளையே கலெக்டராக நினச்சிட்டு ஒரு கட்டுரை ஒன்று எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எழுதியிருந்தாங்க, ஹஸ்பண்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும். இது நமக்கு தெரியும் இல்லையா, சொந்த வாக்கியத்தில் அமைத்துள்ளது. பட அப்படின்னா என்ன, செல்வம்னா என்ன, அத்திப்பூத்தாட்போல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளே வந்துட்டு சொந்தமாக க்ரியேட் பண்ணி எழுதணும். கண்டும் கேட்டும் பழிக்கு பழி. ஸோ இதெல்லாம் நல்லா எழுதியிருந்தாங்க. எனக்கே பார்க்கும்போது இந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கூட நினச்சேன். ஸோ எதிர்மறை வாக்கியமாக மாற்றி எழுதுதல். அதை நான் தான் செய்தேன் அப்படின்னா நான் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து காட்டக்கூடியது தான், ஏன்னா எக்ஸாம் எதுவுமே அவங்க இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணல. ஸோ மார்க் டெஸ்ட் தான் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ காட்ட வேண்டாம்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் நம்ம ஷோ பண்ணலாம், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நான் காட்டின மாடல் எக்ஸாம்னுடைய கொஷின் பேப்பரோடைய ரிட்டன் எழுதுனது, ஹஸ்பண்ட் எழுதுனது. ஸோ அது பாருங்கள், முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோகர் காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலரைஸ்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் சீம்ஸ் டு பி ஸ்டார்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பிராமணருடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சங்க இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கம் லிட்ரேச்சர் ஹேஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிராமணாஸ் அண்ட் ப்ராக்ரஸிங் ஆஃப் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக நான் ரீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு மெட்ரிக் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். இது வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு மொழிபெயர்க்கணும். ஸோ லைக் த அதர் கண்டெம்ப்ரரி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் த 19th century கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டின் அனைத்து சமகால சீர்திருத்த இயக்கங்கள் போன்று வைகுண்ட சுவாமிகள் உருவ வழிபாட்டை கண்டித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எழுதியிருக்காங்க அது மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, த லோ கேஸ்ட் பீப்புள் ஹேட் நோ temples for their gods. They erected small pyramids of mud or bricks in their honor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கென கோவில்கள் இல்லாததால் மண்ணால் கூம்பு போன்ற வடிவில் கட்டி அவற்றிற்கு வெள்ளை வண்ணம் பூசினர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் கொடுத்துருக்க அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு எழுதியிருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் ஹைலைட் பண்ணி சொன்னது வந்துட்டு இந்த பர்டிகுலர் வேர்டு தான் சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஈவினிங் வந்து இது எல்லாமே எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் எப்படி எழுதுனேன், கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத எங்கிட்ட காமிச்சாங்க. ஹீ நெவர் கேவ் அப் ஹிஸ் பிரின்சிபல்ஸ், ஹிஸ் ஃபாலோவர்ஸ் கால்டு ஹிம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அஸ் ஐயா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருடைய கொள்கைகளை பின்பற்றுவோர் அவரை மரியாதை நிமித்தமாக ஐயா என அழைத்தனர் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாடகம் குறித்து வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க எழுதுனது தான்.
ஸோ இது வந்து நான் காமிச்சேன் இல்லையா, பேராகிராஃப் ரீட் பண்ணி அது ரிலேட்டட் கொஷின் கேட்டிருப்பாங்க, அது வந்துட்டு நம்ம எழுதணும். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நாடகக்கலை நிகழ்த்துக்களை பற்றி எழுதியிருந்தாங்க. ஸோ முன்னுரை வந்துட்டு உழைத்து சலித்த நம் முன்னோர்கள் ஓய்வுக்கு தூக்கத்தை விரும்பியவர்கள் அல்லர், அவர்கள் ஓய்வுக்கு ஏறு தழுவுதல், கிணற்றில் மூழ்கி கற்களை எடுத்தல், நாடகங்கள் என ஏராளமற்றவரை செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க. கூத்து அப்படின்னா இக்காலத்தில் இதனை கூத்து அல்லது கூத்துக்கலை என பல பெயர்களில் அழைப்பர், இதனை சங்க அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, நிகழ்ச்சினா என்ன, முடிவுரை என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அடுத்து இது வந்துட்டு திருக்குறள் பற்றி எழுதுனது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அவ்வளோவா திருக்குறள் நான் படிக்கல, ஹஸ்பண்ட் வந்துட்டு திருக்குறள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ இறந்து வாழும் வாழ்வு கொடியது என்பதை திருவள்ளுவர் வழி நின்று விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இறந்து வாழும் வாழ்வு கொடியது என்பதை திருவள்ளுவர் இறந்து வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்து ஒரு மனிதன் தன் வாழ வேண்டும் என்றால் இவ்வுலகை படைத்த இறைவனை அழிய வேண்டுகிறார், இதன் மூலமே இறப்பின் கொடுமையை அறியலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா வந்துட்டு ஒவ்வொரு குறள் எழுதி அதில் வந்துட்டு அதற்கான ஆன்சர் விளக்கம் எழுதி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இந்த லெட்டர் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக எழுதியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கும்போது இது 40 மார்க் வந்துட்டு எலிஜிபிள் தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். ஸோ ஸ்கோரிங் ஏரியாவுக்கு வராது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் நான் எழுதுகிறோம், இது வந்துட்டு ஸ்கோரிங்க்கு வந்துட்டு கேப்பபிள் இல்லை, தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்கோரிங்க்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறக்குள்ள மார்க் வந்துட்டு அதுலேயும் ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ இது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. படப்பட நான் அருகே செல்ல புறாக்கள் படப்படவென பறந்து சென்றன. ஸோ இது எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செல்வம் பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள். வள்ளுவரின் கூற்றுப்படி செல்வம் என்பது நிலையானது அன்று, அத்திப்பூத்தாட் போல அப்படிங்கிறக்கு அத்திப்பூத்தாட் போல தோன்றும் வானவில் அழகானது, கூடா நட்பு என்பது வாழ்வில் மேன்மையடையக்கூடிய கூடா நட்பு என்றும் உதவாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆடி அசைந்து கூட்டத்தின் நடுவே வாரணம் ஆடி அசைந்து வந்தது. வாரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு வாரணம்னா என்ன அப்படிங்கிறத கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து பழிவாங்க நினைத்து நம் வாழ்க்கையை பழியாக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறள் அப்படின்னா வள்ளுவரின் குறளாய் ஒலிக்கும் திருக்குறள் கற்க கற்க இன்பம் தரும். கண்டும் கேட்டும் அப்படின்னா எந்த ஒரு தகவலையும் கண்டும் கேட்டும் செயலை துவங்கக்கூடாது, கண்டும் கேட்டும் செயலை துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரித்து எழுதுக. அடுத்து என்ன, எதிர்மறை வாக்கியமாக மாற்றி எழுதுதல் கொடுத்துருக்காங்க. அதை நான் செய்தேன் அப்படின்னா அதை நான் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். வகுப்பறையில் மிகவும் சுத்தமாக இருந்தது, வகுப்பறை மிகவும் அசுத்தமாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. குழாயில் நீர் வரவில்லை அப்படின்னா நீர் வருகின்றது. எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னா எனக்கு யாரும் எழுதி தர மாட்டார்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருந்தாங்க. ஸோ எழுதிட்டு வந்தது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடச்சதாக வந்துட்டு ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எப்படி எக்ஸாம் இருக்கும், எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் காமிச்சேன். ஸோ நான் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு இதை பற்றி பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே இந்த மாதிரி எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு டெலகிராம் லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.